கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களை, இன்றைக்கு உங்களுக்கு தேவையான சகல ஒத்தாசைகளையும் கர்த்தர் அருளி செய்வாராக. இன்று நமது ஆசீர்வாத டிவியினுடைய மே மாதத்திற்கான உபவாச கூட்டம் நடைபெறுகின்றது. தேவ பிள்ளைகள் குடும்பமாக உற்சாகமாக வாஞ்சியோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 32வது அதிகாரம் 20வது வசனம். நீர் வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இங்கு அழகான ஒரு வசனம் சொல்லுகின்றது. நீர் வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எங்கெல்லாம் விதை விதைக்கணுமா? நீர் வளம் பொருந்திய, தண்ணீரே இல்லாத இடத்துல போய் நம்ம விதை விதைச்சோமானா அந்த விதை கருகி போயிடும். அது எழும்பி செடியாக மரமாக வந்து கனி கொடுக்க முடியாது. ஆனால் நீர் வளம் பொருந்திய இடத்துல எப்போவுமே இங்கே தண்ணி இருக்குது. அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பிரயாசப்பட்டு விதைகளை விதைத்தோமானால் நல்ல பலன் கொடுக்கும். பிரியமானவர்களே, இதில் ஒன்று புரிஞ்சுக்கிடணும். நம்ம விதை விதைக்க வேண்டும். விதைக்காமலேயே பலனை மாத்திரம் எதிர்பார்க்கிற கூட்டம் நிறைய பேர் உண்டு. ஆனால் நம்ம விதை விதைக்க வேண்டும். அந்த விதைக்கிற விதை எங்கே விதைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீர் வளம் பொருந்திய இடம். மரம் வளரணும்னா, செடி வளரணும்னா, கனி கொடுக்கணும்னா நீர் வளம் வேண்டும். பிரியமானவர்களை, நீர் வளம் பொருந்திய இடமா இருக்குதா நீங்கள் விதைக்கிறது என்பது நீங்கள் பிரயாசப்படுறது பலன் வரத்தக்கதா என்று பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இப்படி அநேக பாக்கியவான்கள் என்று அழகாய் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது இது ஒரு வகை. அதோடு கூட நீர் வளம் பொருந்திய இடங்களில் விதை விதைக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பிரியமானவர்களை, நம்ம தோட்டத்தில் பார்க்கிறோம். நான் சிறு வயதில் என்னுடைய தாத்தா பாட்டி, அதாவது என்னுடைய அப்பாவினுடைய அம்மா அப்பா, அவங்க விவசாயிகள் தான். தோட்டம் வச்சுருந்தாங்க. நிறைய நல்ல தண்ணீர் தோட்டம் என்று சொல்லி அழகான ஒரு தோட்டம் உண்டு. அதில் நாங்கள் போகும் பொழுதெல்லாம் பார்த்தால் அந்த மோட்டாரில் இருந்து தண்ணீர் இறைத்து வாய்க்கால் மூலமாக அப்படியே தோட்டங்களில் உள்ள எல்லா பகுதிக்கும் போகும். ஆனால் அது மெயினாக இருக்கிற அந்த வாய்க்கால் ஓரமாக பார்த்திங்கன்னா நீளமாக இங்கேருந்து கடைசி வரைக்கும் ஒரே தென்னை மரமாக நட்டி வச்சுருப்பாங்க. அப்போது அவங்க சொல்லுவாங்க, தென்னை மரத்துக்கு நல்லா தண்ணீர் வேணும், அதனால் எப்பொழுதுமே இந்த வாய்க்காலில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால இது பக்கத்தில் தென்னை மரம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல கனி வேணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம அது நீர் வளம் பொருந்திய இடத்துல நம்ம ஞானமாய் விதைக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அது சொல்லுகிற இடமாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவர் ஈசாக்கிடம் சொன்னார், நீ கேராரூரில் குடியிருந்து அங்கே விதை விதை என்று சொன்னார். அங்கே விதை விதைத்த பொழுது கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அப்போ நீர் வளம் பொருந்திய இடம் அது தேவனுக்கு சித்தமான இடமாக இருக்கும். பிரியமானவர்களை, கரளையாக தரிசாக கிடக்கிற பகுதியில் போய் நீங்கள் உங்களுடைய விதைகளை விதைத்து அதனால் பலன் வராமல் ஏன் கஷ்டப்படணும்? பலன் கொடுக்கிற இடத்துல நீங்கள் விதை விதையுங்கள். பிரியமானவர்களை, விதைப்பது என்றால் என்ன? நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், என்ன பிரயாசப்படுறீங்களோ அதை சரியான இடத்துல நீங்கள் செய்யுங்க. பலன் வரத்தக்கதான இடத்தை கண்டுபிடிங்க. அங்கே போய் உங்களுடைய மூலதனத்தை போட்டு நீங்கள் அங்கே நீங்கள் தொழில் செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க. அப்படித்தான் இது அர்த்தம் கொள்ளலாம். அதனோடு கூட ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நம்ம விதைக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நம்ம விதைப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாள் விதைக்காமலேயே பரலோகம் போய் சேர்ந்த பின்பு எனக்கு பலன் எங்கே என்று ஆண்டவரிடம் கேட்போமானால், ஒருவேளை உத்தமமாய் வாழ்ந்திருக்கலாம், பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் விதைக்காமல் வாழும் பொழுது, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவதற்காக நீங்கள் செயல்படாமல் இருக்கும் பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த பலன் இருப்பதில்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி நீர் வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறபடி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை நீர் வளம் பொருந்திய இடங்களிலே விதைப்பார்களாக. விதைக்காமல் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது அல்லவா? ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் விதைப்பவர்களாக நீர் மாற்றுவீராக. அதிலும் நீர்வளம் பொருந்திய இடங்களிலே விதைப்பார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.